ஸோ ஆக்சுவலி நல்லா இருக்கு. நானும் அப்பாவும் பின்னாடி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட் டைம் அங்கே நிற்கிறது கூட கம்மி. ஆனால் க்ரௌடு பாருங்க, க்ரௌடு பரவாயில்ல. ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே நடக்கிறாங்க. இங்கே தான் பாருங்க நிஷா சாமி. ஸோ க்ரௌடு பார்க்கலாம். Hello friends. Hello friends. நாங்க hello. So friends பாத்தீங்களா? ஹலோ கைஸ். ஸோ சாமி சரணம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லக்கல் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். ஸோ காரை பார்க் பண்ணியாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு இப்போ பஸ் ஏறணும். நம்ம பஸ் ஏறினா பம்பாக்கு ரீச் ஆகலாம். ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இருமுடி வச்சுட்டு நம்ம வாக் பண்ணுவோம். ஸோ பஸ்ஸுங்க பார்க்கலாம். இந்த வாட்டி நிறைய பஸ்ஸுங்க இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகாம க்ரௌடும் இல்லை அவ்வளோ பரவாயில்ல. ஆனால் க்ரௌடும் இல்லை. ஸோ பெட்டர், நல்ல வேலை. நிஷா கைப்பிடிங்க சாமி. ஸோ ஆக்சுவலி நல்லா இருக்கு கிளைமேட். ஆனால் போன வாட்டி 12:30 மணியும் நான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தானே. இந்த வாட்டி பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்க க்ரௌடு பாருங்க, நல்லா இருக்கு. பஸ் ஸ்டார்ட்ல இருக்கு. அப்போ எடுக்க போறாங்களா? ஆமா உக்காந்துருக்காரு. அப்போ போக போகுதுன்னு நினைக்கிறேன். பஸ் ஏறிடலாம், பரவாயில்ல வாங்க. இங்கே பாருங்க கடைகள்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சாமி பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். இங்கே பாருங்க ஜெய்சாமி. टिकट टोकन टिकट दर्शन टिकट बैग में सर இல்லை எனக்கு ஆக்சுவலி மறந்துட்டேன். எங்கேருந்து தர்ஷன் புக் பண்ணுங்க நம்ம. அது ஸோ இன்னும் என் ஃபோனில் இருக்குது. கேஸ் இல்லைனா கூட என் ஃபோனில் இருக்குது. பட் பேக்கப்புக்காக தான் கேட்டேன். கேஸ் இல்லைன்னா இங்கே பாருங்க ஜெய்சாமி நிஷா சாமி உட்காந்துருக்காங்க. நானும் அப்பாவும் பின்னாடி உட்காந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வாட்டி தான் பஸ்ஸு சீட்டு கிடைக்குது, பஸ்ஸு கிடைக்குது. எல்லாம் செம்ம ரிஸ்கே இருந்துச்சு. போன வாட்டிலாம் பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாம் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டோம். அதனால ஸோ நீங்களும் இன்கேஸ் கைஸ் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வரதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆனால் க்ரௌட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பெட்டர் ஃபர்ஸ்ட் வீக், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை நவம்பர் லாஸ்ட் வீக்கில் பிளான் பண்ணிட்டு வந்துருங்க. இதோங்க வந்துட்டோம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பக்கத்தில் வந்து ஐயப்பா கேட்டாங்க. அம்மா இதுதான் ஐயப்பா சாமி. நம்ம ரீச் ஆயிட்டோம் பம்பா. ஸோ அங்கே பாருங்க ரஷ் நல்லா தான் இருக்கு. இல்லைன்னு நினச்சோம் பட் ஓகே. அண்ட் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை. ஆனால் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை பட் ஓகே தான். க்ரௌட் இருக்குது, பரவாயில்ல. ஆமா க்ரௌடு மூவிங் தான் எப்பயுமே. இல்லை சாமி லாஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட் டைம் அங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை. குளிச்சுட்டு அந்த பக்கம் பாருங்க காலியாகுது அந்த இடம்லாம். ஸோ இங்கேயே நடக்கிற போது ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா இங்கேயே நம்ம நடக்க முடியல. அங்கே பாருங்க முன்னாடி போகிற குரூப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வருது, கொஞ்சம் பேர் வராங்க. பரவாயில்ல, பெட்டர் தான். போயிட்டு நம்மளும் குளிச்சுட்டு ஸோ இப்போ குளிச்சுட்டு நம்மளும் போய் தண்ணி. ஆனால் நல்லா மூவிங்ல இருக்கு சாமி. இப்போ தண்ணி பாருங்க மூவிங் ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஆனால் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இல்லைல்ல, ரஷ் இருந்துச்சுல்ல, அதனால தண்ணி கம்மியா இருந்துச்சு. பாருங்க கையெல்லாம் கைப்பிடி சாமி. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிரௌட் எல்லாம். பம்பா எப்படி இருக்கு பாருங்க.
நல்லா இருக்கு சாமி. ஆனா க்ரௌடு பாருங்க, க்ரௌடு பரவாயில்ல. அந்த ரோட்ல வந்து அதுல இருந்து அது ரொம்ப இல்ல, அது ரிட்டர்ன் போனோம் சாமி, வரல. அதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் இல்ல, அதுல இருந்து வந்தோமா? வந்தோம். ஓ ஃபுல் ரேசிங், எல்லாம் ரேசிங். ஓகே ஓகே, அப்படின்னு வந்துட்டோமா? சூப்பர்ல. ஓகே, நீங்க முன்னாடி பார்க்கலாம், பின்னாடியும் க்ரௌடு. சூப்பர்ல. ஆனா மூவிங் இருக்கு, நல்ல வேலை. ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಹಾಗೂ ಈ ಅನ್ನದಾನಕ್ಕಾಗಿ ಕಾಣಿಕೆ ನೀಡುವಂತಹ ಅಯ್ಯಪ್ಪ ಭಕ್ತಾದಿಗಳು ಅನ್ನದಾನ ಮಂಟಪದಲ್ಲಿ ಇರುವ ಕೌಂಟರ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ರಸೀದಿಗಳನ್ನು ಪಡೆಯತಕ್ಕದ್ದು. ಸ್ವಾಮಿ ಶರಣ. അന്നദാനം മഹാദാനം. ശബരീശന്റെ ദർശനത്തിനായി പമ്പയിലെത്തിയിട്ടുള്ള എല്ലാ അയ്യപ്പ ഭക്തന്മാർക്കും പമ്പ നദിക്കരയിലുള്ള തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡിന്റെ അന്നദാന മണ്ഡപത്തിൽ ഇപ്പോൾ എല്ലാ അയ്യപ്പ സ്വാമി ഭക്തന്മാരും ഈ അന്നദാനത്തിൽ പങ്കെടുക്കണമെന്ന് ഭഗവത്നാമത്തിൽ അറിയിക്കുന്നു. ഈ അന്നദാനത്തിനായി സംഭാവന നൽകുവാൻ താല്പര്യമുള്ള അയ്യപ്പ ഭക്തന്മാർ അന്നദാന മണ്ഡപത്തിലുള്ള കൗണ്ടറിൽ പണമടച്ച് രസീത് കൈപ്പற்றണമെന്ന് അറിയിക്കുന്നു. സ്വാമി ശരണം. ഭഗവാൻ ശ്രീ അയ്യപ്പ സ്വാമി வந்துட்டாங்களா? நிஷாமா குளிக்கலாமா நம்ம போயிட்டு? അയ്യപ്പ ഭക്താദികൾക്കും வரியா? പമ്പ നദി పక్కన తిరువిదాంകൂర్ దేవస్వం బోర్డు అన్నదాన మండపంలో ఇప్పుడు అన్నదానం జరుగుతున్నాయి. భక్తాదులందరూ போலாம், வந்துட்டாரு. కార్యక్రమంలో భాగవహించి అయ్యప్ప స్వామి కృపకు எங்க அவங்க? చేసుకుందాం. அது அங்க இருக்காங்களா? కార్యక్రమానికి విరాళం ఇవ్వాలి అంటే అన్నదాన మండపంలో ఉన్న కౌంటర్లో ఇచ్చి రసీదు పొందవాలని తెలిపడమైనది. స్వామి శరణం. స్వామి శరణం అయ్యప్ప. స్వామి శరణం. അന്നദാനം മഹാദാനം. ശബരീശന്റെ ദർശനത്തിനായി പമ്പയിലെത്തിയിട്ടുള്ള എല്ലാ അയ്യപ്പ ഭക്തന്മാർക്കും പമ്പ നദിക്കരയിലുള്ള തിരുവിതാംകൂർ ദേവസ്വം ബോർഡിന്റെ അന്നദാന മണ്ഡപത്തിൽ ഇപ്പോൾ അന്നദാനം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. എല്ലാ അയ്യപ്പ സ്വാമി ഭക്തന്മാരും ഈ അന്നദാനത്തിൽ പങ്കെടുക്കണമെന്ന് ഭഗവാൻ നാമത്തിൽ അറിയിക്കുന്നു. ഈ അന്നദാനത്തിനായി സംഭാവന നൽകുവാൻ താല്പര്യമുള്ള അയ്യപ്പ ഭക്തന്മാർ അന്നദാന മണ്ഡപത്തിലുള്ള കൗണ്ടറിൽ ஜெய்சாமி நிஷா சாமியும் போயிருக்காங்க சொல்லிக்கிட்டு. அங்க இருக்காங்க, அவங்க போய் நின்று. நிஷா பயப்படுறாங்க, ஏன்னா சில்லுன்னு இருக்கு, தண்ணி வேற ரொம்ப. சூப்பர். வேண்டாம் வேண்டாம், அது கீழே போட்டுரும் சாமி. தெரிஞ்சது தானே சாமி. இங்கே ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம டோக்கன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? டோக்கன் எடுத்துட்டு போனோம். அவுல் பிரசாதம், மோதக பிரசாதம். எக்ஸிட் ஆகும்போது ஆமா. ஈஷானமையப்பா. இன்கேஸ் எல்லாம் இங்கே கூட நீங்கள் தேங்காய் வாங்கி உடைக்கலாங்க பக்கத்துலேயே. இப்போ தர்ஷன் கிட்ட தான் போகிறோம் நம்ம. சாமி இருமுடி கட்டிட்டு கிளம்பிட்டோமா? யாருங்க? நிஷா. ஹாய். அங்கே பாருங்க, ஜெய்சாமி போயிட்டாரு முன்னாடி. ஸோ பா கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, முன்னாடி பார்க்கலாம் க்ரௌடு, பின்னாடி பார்க்கலாம் வந்துட்டே இருக்காங்க. எங்கே பாருங்க, நிஷா சாமியை, அப்பா ஜெய்சாமி. ஸோ ஏறலாம். இங்கே ஆக்சுவலி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் மேபி லைக் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, பட் கண்டிப்பாக ஃப்ளாட் இல்லை, செம்ம ஸ்லோப்பாக இருக்குது. நான் ஃபோன் வைக்கிற மாதிரி இந்த ஸ்லோப்பில் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ ஸ்லோப்பாக இருக்குது நல்லா. ஸோ அப்படியே பொறுமையாக
நடந்துட்டே போகலாம். வயசானவங்க கூட வராங்க, அவங்க நடக்க முடியாம. ஸ்லோப் ஜாஸ்தி கொஞ்சம் அங்கே சாமி. ஸ்லோப் இல்லைன்னா ஈஸியாக இருக்கும். மலை ஏறுது. கரெக்ட், மலை ஏறுற மாதிரி ஸ்லோப்பாக வச்சுருக்காங்க. கஷ்டமா இருக்குது. ஆனால் ஐயப்பா பேர் சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஆமாம், இன்னும் கஷ்டம் தெரியறதில்ல. கஷ்டம் தெரியறதில்ல. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. இதுதான் நீலிமலை பாட்டம். அங்கே போர்டு போட்டிருக்கு பாருங்க, நீலிமலை பாட்டம். சரி, ஸ்டார்ட். ஆமாம், நீலிமலை பாட்டம். அப்புறம் இன்னும் மேலே போனோம். ஆமாம், ஸோ போகலாம் நம்ம இன்னும் மேலே. சாமி பார்க்கலாம் அக்கா எப்படி இருக்குன்னு. ஆமாம், கொஞ்சம் தூரம் தான் ஏறணும், அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டோம். எங்கே போயிட்டாங்க இவங்க? கூட்டத்தில் எங்கே பின்னாடி இல்லை போயிட்டாங்க. நான் வரலன்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி போயிட்டாங்க. இதோ நிஷா சாமி போது பாருங்க. நிஷா நிஷாவே நடக்கிறா ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. இறங்குற போது ஸ்பீடாக இறங்கிடலாம், ஏறுற போது தான் வேற வழியில் வந்துடலாமா? ஓகே. இல்லை பாருங்க மரம் எப்படி இருக்கு. பழைய காலத்து மரம் போல. இருக்கு பாருங்க. பாருங்க தெரியுதா? ஃப்ளாட்டாக தெரியுதான்னு தெரியல, பட் இதுதான் ஸ்ட்ரைட் பொசிஷன். பாருங்க கொஞ்சம் தூரம் ஏறின பிறகு பார்த்தீங்க படி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கு. நம்ம எதுனாலும் போகலாம், அதுலேயும் போகலாம் இதுலேயும் போகலாம். பெட்டர் படியில் வந்துருங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ படியில் வந்துருங்க, பெட்டர். கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதே ஸ்லோப் தான். ஸோ நீலிமலை டாப் வந்துட்டோம். ஸோ பாருங்க நீலிமலை டாப்பு. ஆமாம், செம்ம டயர்டு இல்லை? ஆமாம், நீலிமலை கார்டியாலஜி சென்டர். ஏன்னா ஆக்சுவலி ப்ரீதிங் தான் ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு. இங்கே ப்ரீதிங்காக கார்டியாலஜி டீம் இருக்காங்க, இன்கேஸ் எதனா பார்க்கலாம். ஸோ போயிட்டே இருக்கலாம். ஜெய்சாமி எங்கே போனாருன்னு தெரியலையா, மீனாவில் போயிட்டாரா? ஓகே, இப்போ பார்க்கலாம். கடைங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் அப்பாவும் நானும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம். நிஷா சாமினும் குளுக்காண்டி கேட்டு வாங்கினாங்க. ஸோ அவங்க குளுக்காண்டியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடித்த பேர் கொஞ்சம் நல்லா எனர்ஜி வருது இல்லை ஆக்சுவலி. ஏன்னா ஃபுல் ஸ்வெட்டு, அதனால் வேறு இங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு, பக்கம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறோம். ஃபெசிலிட்டி வராங்க பாவம், எல்லோரும் வேர்த்து கொட்டி ஏறுறாங்களே. அவங்களுக்கு வரும் கடைங்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்லாம்.
திரும்பி பார்க்க மாட்டேன். இதோ பின்னாடியே தான் இருக்கிறார். சாமி அங்கே பார்க்கலாம், அப்பச்சி மேடு பாட்டம். ஸோ இதே மாதிரி அப்பச்சி மேடு டாப்னு வரும். ஸோ அப்போ தான் நம்ம ரீச் ஆகிருப்போம். அப்பச்சி மேடு முடிஞ்சிருக்கோம். ஸோ அது வரைக்கும் நடக்கணும். இப்போ நம்ம அப்பச்சி மேடு பாட்டமில் இருக்கோம். போர்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு இண்டிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் முடிக்கிறீங்க. ஸோ தைரியமாக போயிட்டே இருங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் மூச்சு வாங்கும் இருந்தால் இங்கே ஃபஸ்ட் எய்ட் டீமில் இருக்குது. ஸோ பார்த்துப்பாங்க பாருங்க. அப்பா சாமி அவரே ஏறுறாரு. ஏன்னா அவர் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி அப்பாது. கரெக்டாக ஆமாம், அப்பச்சி மேடு பாட்டம் பார்க்கலாம். ஸ்லோப்பு ப்ளஸ் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாமி உக்காண்டாங்க, நிஷா சாமி அவங்களே நடக்கிறாங்க இந்த வாட்டி. அவரே உக்காண்டாரு முடியலன்னு. அம்மா சாமி இதுதான் இந்த வழிபாடு. அப்பச்சி மேடு அந்த பேருக்கு இங்கேருந்து வெளியே போடுவாங்க. போடுறா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது ஆகாரமாக கொடுக்கணும் சம்திங் எதோ சொன்னாங்க. அதனால் இங்கேருந்து உருண்டெல்லாம் போடுவாங்க. அது பொரி உருண்டைன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், இவங்க பாருங்க முடியல உக்காந்துட்டாங்க. நிஷா சாமி பாருங்க, இப்போ எல்லாருமே டயர்ட். ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே நடக்கிறாங்க. எல்லாருமே ஈவன் லேடிஸ்லாம் கூட நடக்கிறாங்க. கஷ்டம்தான் பாருங்க. கிளம்பிட்டு சாமி வீக்கி சாமி நிஷா தூக்கிட்டாரு. முடியல. இந்த அப்பா சாமி போறாரு. வந்துட்டாரு இந்த பக்கம். செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு. ரீச் ஆயிட்டோம். டாப் பாட்டம் டாப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் சைடில் போர்டு. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். பாருங்கள் ஸ்நாக்ஸ் பாருங்கள், ஏறும் போது பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்கும். 10% அது இறங்க சாப்பிட்டு கூட சாப்பிட்றாதீங்க தப்பி தவறி கூட. ஏன்னா ஏறும் போது கஷ்டம் அப்புறம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மேலே போய் தர்ஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. தாத்தா கொஞ்சம் குடும்ப குளுக்கோஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. கால் உதுருது அப்படியே. இதவங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல் டயர்ட் ஆயிட்டுங்க, முடியல. வா சாமி நிஷா வா. முடிச்சு நினைச்சா இன்னும் வந்துட்டே இருக்கு.
இங்கே சாப்பிடலாம் வரும்போது. சரியா, இங்கே சாப்பிடலாம். இப்போ டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துடலாம். அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்பாச்சி மேடம் முடிச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிஷா சாமி தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. இருக்கு பாருங்க. ஸோ எனர்ஜி ட்ரிங்க், குளுக்கோஸ் வேறு எனர்ஜி ட்ரிங்க் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏதோ இப்போ டவுன் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் காலுக்கு. இங்கே பாருங்கள் சரம் வழிபாடு. ஸோ சரங்குத்தி இங்கே தான் பாருங்க. பிங்க் கலர் போர்டு சரியாக தெரியல. இருங்க பார்க்கலாம். போர்டு சரியாக தெரியல. நான் பக்கத்தில் போகிறேன், கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சரங்குத்தி கொடுக்கணும். இல்லை சரங்குத்தி குத்தணுமா? சரங்குத்தி பண்ணணும். கன்னிசாமி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மட்டும். இங்கே பாருங்க. ஆமாம், சரம் வழிபாடு. இங்கே பாருங்க மணிகண்ட சாமி இருக்காரு. மணி போட்டுட்டு, ஏன்னா 3rd இயர் அவருக்கு. அதனால எங்கள் குரூப்பில் ஒரே ஒரு மணிகண்ட சாமி இருக்குது, 4 பேர் இருக்குல்ல. ஸோ அதனால மணிகண்ட சாமி பாருங்க. சரங்குத்தி ஷார்ட் பண்ணா சபரி பீடம். அங்கதான் சரங்குத்தி பண்ணுவாங்க. அது பாருங்க ஃபுல்லா சரங்குத்தி இருக்கு. தேங்காய் வேணா வாங்கிக்கலாம் உடைக்கிறதுக்கு. பாருங்க அங்க பாருங்க கன்னிசாமி குட்டி பையன் ஃபர்ஸ்ட் டைம் போல, அதனால சரங்குத்தி வாங்கியிருக்காங்க. நிஷாவும் நானும் பண்ணுவோம் போன வாட்டி சரங்குத்தி. ஸோ சரங்குத்தி சபரி பீடம் அதுதான். இங்கே தான், இங்கேயும் ஒரு தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கு. ஆஜா ஏத்த போடுங்க, नहीं तो चल चलेंगे. எங்க கட்டிக்கிறாங்க? காணிக்க வஞ்சி காணிக்க ஏதோ இருக்கு. இங்க காணிக்கிறதுக்கு சபரி பீடம் போட்டிருக்காங்க. சரங்குத்தி சுத்திட்டு வராங்க அப்படியே எல்லாம். அந்த பக்கம் போனாவே தெரிஞ்சிடும். ஸோ தெரியல, கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு மணிகண்டனுக்கு. ஸோ முன்னாடி போய் பார்க்கலாம். ஜெய் சாமி போறாரு பாருங்க. நல்லா இருக்குல்ல இது? ஐயப்பா ஹோட்டல், ஐயப்பா ஃபுட் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு எல்லா இடத்துலையுமே. சாமி இங்கே பாருங்க, உட்கார்ற சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேன்லாம் ஓடிட்டே இருக்கு. முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸ்பீடாக போகணும், சீக்கிரம் போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்க, பொறுமையாக நின்றுட்டு நீங்கள் போகலாம். பாருங்க ஃபேன்லாம் போட்டு விட்டு ஃபுல்லாக உட்காரத்துக்கு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஃபுல்லாக நீட்டாக உட்காந்துட்டு தாராளமாக நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம். ஆமா கரெக்ட். இதெல்லாம் கேட் போட்டுருவாங்க அந்த சாமி. கயிறு போட்டு நிக்க வைப்பாங்க. ஏதோ கயிறு இருக்குது பாருங்க இன்னும். ஸோ இந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா சாமி, இந்த கயிறு தான் போட்டு நிக்க வைப்பாங்க எல்லாரையும் கிரௌடு. இதுக்காக இந்த கயிறு போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீடா போனோம். ஆமா லாஸ்ட் இயர் கயிறு பிடிப்பாங்க. ஆமா இந்த வருஷம் நல்லா இருக்கு சார். ஆமா இந்த வருஷம் கடவுள் வந்து நம்மளை ஈஸியா பார்க்க வச்சு. ஆமா ஈஸியா பார்க்க வச்சாரு. இந்த வாட்டி பார்க்கலாம் சாமி, கொஞ்சம் ஈஸியா இருக்கு, பரவாயில்ல. நிஷா சாமி வேற கீழே அங்க பாருங்க சாமி. பார்க்கலாம் கடைங்கெல்லாம் இருக்கு பாருங்க ரைட் சைடில். ஆக்சுவலி கோடவுனில் இருக்கு. கோடவுனில் நிற்க வைக்கல. ஆமாம் முன்னாடி கோடவுனில் இருந்தோம், முன்னாடி கோடவுனில் இல்லை. ஆமாம் பாருங்க சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்தால் இங்கே தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த தரிசனம் இங்கே திறக்கல, இங்கே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கணும்.
சரி ஓகே வந்து விடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணலாம். ஆமாம் ஹோல்டு பண்ணலையா? வாங்க போகலாம். வேண்டாம் வேண்டாம் இங்கே போட்டுருவோம். நீங்க ஒன்று போட்டுருங்க. சாமி இங்கே பார்க்கலாம். வெயிட் இருக்கு பாருங்க. ஆமாம் ஓமகுண்டம். ஓமகுண்டத்தில் வந்து தேங்காய்லாம் நம்ம நெய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய்லாம் இங்கே தான். இங்கே பாருங்க நிஷா சாமி, ஜெய் சாமி, நிஷா பாருங்க. ஸோ ஆயிடுச்சு, ஓமகுண்டத்தில் போட்டாச்சு. இப்போ அங்கே பாருங்க தர்ஷனம் ஆகிட்டு இருக்கு, ஏறிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இங்கே சுற்றி பாருங்க பிரசாதம் இங்கே தான் இருக்குது பாருங்க. அரவண்ண கவுண்டர், அப்பம் கவுண்டர்னு இங்கே போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியது தான். எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்தது சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. ஸோ க்ரௌடு பார்க்கலாம் கைஸ். இங்கே ஓமகுண்டம் அங்கே ஊரே இருந்துட்டு அங்கே தான் நம்ம போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. செம்ம டயர்டு. ஆமாம் வாவர் சுவாமி தான் அங்கே இருக்கு நட. இங்கே பார்க்கலாம் வழிபாடு கவுண்டர் ரைட். அப்படியே கீழே க்ரௌடு பாருங்க சாமி எப்படி இருக்கு. பப்ளிக் சரணமையப்பா செம்ம செத்தாடா. எல்லாம் வந்து டயர்டு பத்துட்டுக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லு நடக்கிற நடையில் அப்படியே ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டயர்ட் ஆகிட்டு அப்படியே. ஆமாம் போகிறவங்க போகிறாங்க. ஆமாம் பையனே இருக்காங்க. சாமி பார்க்கலாம் எப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் கோலி தான் பாருங்க, கஷ்டமான வேலைங்க. ஆனால் நம்ம சும்மா நடந்துட்டு இருக்கோம், நம்மளால நடக்க முடியல. முள்ளு மாதிரி குத்துது கீழே. பட்டு வெயிட்டை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க அவங்கலாம். ஸோ தர்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்மளும் இறங்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரம் இறங்கல. போன வாட்டிலாம் ஆல்மோஸ்ட் லைக் 9:30 10:30 ஆச்சு கீழே இறங்கிறதுக்கு. இந்த வாட்டி லைக் அர்லி மார்னிங்கே இறங்குறோம் கீழே. ஸோ போயிட்டு பொறுமையாக சாப்பிட்டு இவங்க பாருங்க, இவங்க 2 பேரும் இங்கே நிஷாவும் ஜெய் சாமியும் ரெஸ்ட் மோடில் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு இறங்கிட்டு தான் போதுங்க. முள்ளும் காலுக்கு மெத்தை முள்ளு தாங்க, சரியான முள்ளு மாதிரி குத்துது அப்படியே காலு. காடு வேற பாருங்க அடிக்குது. என்ன சாமி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாமி பாக்குற இதுல போயிடும். ஒரு பாட்லர் பார்த்தீங்களா பாட்டு, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சீரியஸா கல்லும் முள்ளும் தாங்க. அதுதான் முள்ளு மட்டும்தான் இல்ல, கல்லு வேற லெவலு கல்லு. முள்ளு மாதிரிதான் குத்துது. என்னன்னா ஏறிடுவீங்க நீங்க ஒரு ஜோஷ்ல, மறுபடியும் இறங்குற போது உங்களுக்கு அந்த ரொம்ப கஷ்டம். பெயின் அப்பதான் தெரியும் பாருங்க.
இந்த வலி ஒரு 2 நாள் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். காலு கீழே வச்சு நடந்தாவே அப்படியே கீழே வைக்க முடியாது. ஆமா அந்த மாதிரி பெயின் இருக்கு. வீட்டுக்கு போய் ஆமா இதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 12 hours ஓட்டணுமா? இதுக்கப்புறம் ஒரு 12 hours கார் வேற ஓட்டணும். ஆமா 12.5 hours கார் ஓட்டணும் கண்டினியூஸா. நாங்க வேற மோஸ்ட்லி பிரேக்லாம் எடுக்க மாட்டோம். அவ்வளோ ஒன் ஷாட் கார் எடுத்தா எப்படி கவர்மெண்ட் பஸ் அப்பா எப்ப பார்த்தாலும் சொல்லுவார். அதான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஆக்சுவலி பழகிடுச்சு எங்களுக்கு. அது மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி தான். கார் எடுத்தா போதும் டேரக்டா வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி நிக்க வைப்போம். இல்லைன்னா சென்டர்ல எங்கன்னா ஹோட்டலுக்கு நிக்க வைப்போம்ல. ஆனா அப்பதான் சொல்லிட்டு இருப்பாரு எதனா ஒரு கோயிலுக்கு போ நிக்க வை பார்க்கலாம் பொறுமையா போலாம். ஆஹா நாங்கெல்லாம் நிக்க மாட்டோம். எப்படா வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறோம் போய் படுக்கிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கார்ல கம்ஃபர்ட்டா இருக்காது தூங்குறதுக்கு. அதனாலதான் அங்க பாருங்க ஜெய்சாமி ஸ்பீடா போயிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு ஃப்ரேக்ரன்ஸ். ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா பாருங்க ஃப்ரீ மெடிக்கேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க. சிப்ஸ் பிரசாதம் எல்லாம் இங்கே இருக்கு. குளுக்காண்டியும் இருக்கு. பாருங்க சாமி தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு. ஆமா கட் பண்ணிட்டு எப்படி தப தப தபன்னு போது பாருங்க. மேல இருந்து வர தண்ணி. கற்பூரதி தைலம் வாங்குறீங்களா? கற்பூர தைலம் மம்மிக்கு. ஸோ கைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வர்ச்சுவல் கியூ டிக்கெட் அந்த டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அது போடாமல் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செப்பரேட் லைன் போகுது பார்த்தீங்களா. செப்பரேட் லைனில் வந்து அங்கே பாருங்கள் வர்ச்சுவல் கியூக்காக டிக்கெட் போட்டுட்ருக்காங்க டோக்கன். பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆன்லைனில் வீட்லேயே போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். ஃபாஸ்ட்டாக அந்த பக்கம் போயிடலாம். இல்லைன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு கியூ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வர்ச்சுவல் கியூ. சாமி வர்ச்சுவல் கியூ பாருங்க டிக்கெட்டுக்காக. இந்த டோக்கன் வீட்டில் போட்டால் 2 செகண்ட் ஆகாதுங்க கைஸ். கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி போடுறதுன்னு. ஸோ அதை பார்த்துட்டு வீட்லேயே போட்டுட்டு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நெட் சென்டரில் போய் போட்டுட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் பாருங்கள் இதுக்கே இவ்வளோ கியூ நிற்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ போய் தரிசனம் பண்ணுறது? அங்கே இன்னும் கியூ ஜாஸ்தி. காலியாக இருக்கு பட் வர்ச்சுவல் கியூ டோக்கன் போட்டுக்கிறாங்களே. அது என்ன டைரெக்டாக போயிடலாம் தானே. நீங்கள் வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லையே இவ்வளோ கஷ்டப்பட்டு. கடைங்க பாருங்க ஃபுல்லாக கடல்லாம் இருக்குங்க பாருங்க பொம்மைங்க. ஆமாம் கைஸ் பாருங்க மழை வந்தால் சேஃப் ஆகிறதுக்காக ஒரு இடம் மாதிரி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பெரிய ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க, கோடவுன் மாதிரி, ரெஸ்ட் ஏரியா மாதிரி. கரெக்ட். ஓ இங்கேயே வந்து இருமுடி கட்டுறாங்களா? ஓ ஸோ இங்கேயே கூட வந்து நீங்கள் இருமுடி கட்டிக்கலாம். லைக் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே வந்து இருமுடி கட்டிக்கலாம் பாருங்க. பாருங்க இதுவே ரெஸ்ட் ஏரியா ஆயிடுச்சு. நல்லா தானே மேலே போகாதுங்களா, இங்கேயே ரெஸ்ட் எடுத்துலாம் ரீச் ஆயிட்டு. கரெக்ட். இங்கே பாருங்க இருமுடி கட்டுறதுக்கு சாமியார்லாம் இங்கே இருக்காங்க, பூஜாரிங்கெல்லாம். ஸோ கைஸ் முடிச்சாச்சு, தரிசனம்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்களா எக்ஸிட் பாயிண்டில் இருக்குங்க. இப்போ தான் நாங்கள் பார்க்கலாம் ஜெய்சாமி. ஸோ எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் எக்ஸிட் பாயிண்ட்டு. அங்கே தான் பஸ்ஸஸ்லாம் வரும். ஸோ பஸ்ஸில் ஏறி ரீச் ஆகிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நிலக்கல் பார்க்கிங். ஆமாம் கரெக்ட். அங்கேருந்து கார் எடுத்துடலாம். நிலக்கல் பாயிண்ட் நிலக்கல் பார்க்கிங் போயிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் அதான் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்யூ அந்த வர்ச்சுவல் டோக்கன் அது இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் போட்டுருங்க. அதை போடலாம் இங்கே வந்து கஷ்டப்படணும், மறுபடியும் க்யூவில் நிற்கணும். அதுக்கு நீங்கள் வீட்டுக்கிட்டே போட்டு வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு தேவையான ஸ்லாட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய் பாய்.